முன்னாலாம் எங்கேயாவது கதை படிக்கும்போது என்ன படிப்பேன் தெரியுமா? ஒரு முனிவர் ஒரு காட்டில் தியானம் செய்தார் படிச்சிருக்கோம். இப்போ என்ன தெரியுமா, அங்கங்கே தியான கிளாஸே நடக்குது. அன்னைக்கு மன நிம்மதிக்கு ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு டென்ஷன் இருக்கும், தியானம் பண்ணாங்க. இப்போ ஊரே தியானம் பண்ணுது. அவ்வளோ பண உளைச்சல், மன உளைச்சல், டென்ஷன். அன்றைக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னென்ன எங்கே வந்து உட்காந்து வீட்டில் சம்சாரம் புடுங்கல் தாங்க முடியல சார் கேட்டுக்கிட்டே இருந்தால் திடீர்னு 10 நிமிஷம் எந்திரிச்சார். என்னென்ன வீட்டுக்கு போகிறீங்க? அதுக்கு அதே பரவாயில்ல சார் அப்படி. ஐயோ உட்காரியாண்ட ஓ நீ கேவலப்படுத்தாதியான்னு சொல்லி கெஞ்சி கதறி. இதனால் சில விஷயங்களை ஆள்கிட்ட பேச பயமாக இருக்கு. சில இடத்துல பாருங்களேன், ஒரு அன்றைக்கெலாம் ஒரு ஆள் ஒரு 3 மாதம் கை குழந்தை இப்படி தூக்கிட்டு வர்றார் சார் என்கிட்ட. சார் முத்து சார் அப்படின்னார். வாங்க சார் வாங்க, உங்களுடைய பெரிய ரசிகன் சாருவே, உங்கள் ஒரு ஜோக்கு விட மாட்டேன். டிவி நீங்கள் வந்தால் போதும் டிவி முன்னுக்கு உட்காந்துருவானே, அவன் இதில் உட்கார்றதே பெரிய விஷயமா இருக்குது. என்னை பயமுடுத்துறாரு சார், ஒரு நிகழ்ச்சி விட மாட்டேன் சார். பார்த்தீங்களா சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சல்மான் ஜோக்கு சொல்கிறேன் பாருங்க அப்படி. ஏய்யா மூல ஒன்னி அடையாளம் தெரியுறதே பெரிய விஷயம் அவனுக்கு. என்னை அடையாளம் பிடிச்சி சொன்னானா எதாவது ஒன்று சொல்லணுன்னு இருக்கா சார். இப்போ நாங்கள் வரும்போது அருண் நானும் ஒரு டீ சாப்பிட்டோம் ஈரோட்லேருந்து வரும்போது. அப்புறம் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் செல்ஃபி எடுத்தாங்க. பரவாயில்ல எப்போ எடுக்கிறதான். வண்டியில் ஏறி போகும்போது திடீர்னு குறுக்க வந்து ஒரு 4 பேர் பச்சைக்குன்னு ஒரு 10 செல்ஃபி எடுத்துகிட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார். எனக்கு குவுன்னு வேர்த்துருச்சு. செல்ஃபி எடுத்துட்டு கேட்குறேன், நீங்கள் யாருண்ணே அப்படின்டா. நான் எல்ஐசி ஏஜென்ட் தம்பி, அது போக 100 நாள் வேலைக்கு ஆள் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கும் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு. நடக்கும்.